பாரு யார் வந்திருக்கா பாரு. ஹாய் அண்ணி, நான் தான் ரோஜா. சிங்கப்பூர்ல இருந்து அடிக்கடி கிஃப்ட்ஸ் அனுப்புவேனே அதே ரோஜா. நீங்க கட்டிக்க போற மாப்பிள்ளையோட தங்கச்சி. அண்ணி, உங்களை நெட்ல தான் பாத்திருக்கேன், இப்போதான் நேர்ல பாக்குறேன். எங்க அண்ணன் ஒரு அழகான அண்ணியை தான் செலக்ட் பண்ணிருக்கான். ரொம்ப தேங்க்ஸ் ரோஜா. எல்லாரும் உட்காருங்களேன். பரவாயில்ல அண்ணி, எல்லாரும் மண்டபத்துக்கு கிளம்பலாம். ஓ, இவங்க தான் டாக்டரோட தங்கச்சியா? மாமா, நீங்க இந்த ட்ரெஸ்ல இருக்கீங்க? உங்களுக்கு பட்டு வேஷ்டி பட்டு சட்டை கொடுத்தேன்ல, அதை போய் போட்டு வாங்க. சக்தி, அது நாளைக்கு தாலி கட்டும் போது போட்டுக்கிறேன். அண்ணி, இவர் யாரு? என் அக்கா பிள்ளைமா, பேரு பொன்னுரங்கம். வணக்கங்க. ஓ, அவர்தான் இவரா? அம்மா சொன்னாங்க. அம்மா என்னம்மா சொன்னாங்க? நல்ல சமையல் செய்வாருன்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்ல, ஒரு கல்யாணத்துக்கு ஒத்தையால சமையல் செய்வாருன்னு சொன்னாங்க. ஏங்க, அப்படிதானே? ஆமாங்க. ரோஜா, நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலாமா? கேளுங்க. இல்ல, நீங்க முள்ளு இல்லாத ரோஜாவா இல்ல முள்ளு இருக்கிற ரோஜாவா? ஏன் அப்படி கேக்குறீங்க? இல்ல, பொண்ணுரங்க தம்பிய இப்படி குத்தி பேசுறீங்களே, அதுக்கு தான் கேட்டேன். ரமமணி, பேசாம இருக்க மாட்டே? ரோஜா, நீ ஒன்னும் தப்பா நினைச்சுக்காதம்மா, இவளுக்கு கொஞ்சம் வாய் ஜாஸ்தி. சக்தி, டைம் ஆகுது, கிளம்பலாமா? அம்மா, அப்பா, உங்க மகளுக்கு நாளைக்கு கல்யாணம். நீங்க எப்பவும் என்கிட்ட எப்படியாவது அந்த வீட்டையும் கம்பெனியும் மீட்டுடுன்னு சொல்லிட்டு இருப்பீங்க. உங்க ஆசையை நான் நிறைவேற்றிட்டேன். ஆனா என் கல்யாணத்தை நீங்க 2 பேரும் முன்ன நின்று நடத்தி வைக்கணும்னு ஆசைப்பட்டேன். இப்ப எனக்கு கல்யாணம் நடக்க போகுது. ஆனா நீங்க 2 பேரும் என் கூட இல்ல. என்ன கல்யாண மண்டபத்துக்கு கூட்டிட்டு போக வந்திருக்காங்க. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. அம்மாடி, நீ நல்லா இருப்பம்மா. அத்தை, நீ நல்லா இருப்பம்மா. அம்மா அப்பா இந்த நேரத்துல இல்லையேன்னு மனசுல எதையும் நினைச்சு கவலைப்படாத. கல்யாண பொண்ணு கண் கலங்க கூடாதுடா. வா, மண்டபத்துக்கு போலாம். பூமிகா, நீ மட்டும் ஏன் தனியா நின்னுட்டு இருக்க? வா, மண்டபத்துக்கு போலாம். அக்கா, நான் வேணா இங்கே இருந்து வீட்டை பாத்துக்கவா? என் கல்யாணத்தை பார்க்கணும்னு உனக்கு ஆசை இல்லையா? ஆ, வா, கிளம்பு. நான் வந்துடுறேன். சீக்கிரமா வா. கன்னித்தாயம்மா, எனக்கு வாழ்க்கை கிடைக்கலன்னா கூட பரவாயில்ல. ஆனா சக்தி அக்கா வாழ்க்கையை காப்பாத்து. நான் கல்யாண மண்டபத்துக்கு போனா அங்க என்ன நடக்கும்னு தெரியல. நான் போறது சக்தி அக்காவுக்கு நல்லதாவே அமையணும். வா சக்தி. வாங்கம்மா, எல்லாரும் வாங்க. செல்வி, ஆரத்தி எடுமா. எங்க அண்ணிக்கு நான் எடுக்கிறேன். போமா. இதை கீழே கொட்டி. சரிம்மா.
வாங்க நீ உள்ள வாங்க. அண்ணி உங்களுக்கு அங்க ஒரு ரூம் தனியா ஒதுக்கி இருக்காங்க, அங்க போயிடலாம். அத்தை, ஆ? மத்தவங்களுக்கு தேவையான ஏற்பாடுலாம் பண்ணியாச்சுல? எல்லா ஏற்பாடும் பொண்ணுரங்க பண்ணிட்டாமா. சக்தி நீ அத பத்தியும் யோசிக்காத, எல்லாம் டான் டான் நடக்கும். நீ வெறும் மாப்பிள்ளை நினைவாவே இருன்னா. வாங்க வாங்க, இப்படி வாங்க. அந்த சங்கரியை கூட்டிட்டு வர போறேன். உனக்கும் பூமியாவுக்கு இருந்த நெருக்கம் அந்த சங்கரிக்கு நல்லாவே தெரியும். அது உனக்கும் தெரியும். குழந்தை வந்து சாட்சி சொன்னா கோர்ட்டே ஒத்துக்கும். மதன், ஏன்டா இப்படி இருக்க? இன்னும் கொஞ்ச நேரத்துல கல்யாண மண்டபத்துக்கு கூட்டிட்டு போறதுக்கு பொண்ணு வீட்டுக்காரங்க எல்லாம் வந்துருவாங்க. அந்த நேரத்துல இப்படி இருந்தா எப்படிடா? என்னால எப்படிமா சந்தோஷமா ரெடி ஆயிட்டு வர முடியும்? அந்த போலீஸ்கார அருளும் பூமிக்காவும் என் ஞாபகத்துக்கு வந்து என் மனசை சித்திரவதை பண்றாங்க. அதுக்காக இப்படியே கவலையோட இருக்க போறியா? இத பாரு மதன், நினைப்பு நிம்மதியை தான் கெடுக்கும். அந்த போலீஸ்காரன் அருள் சொன்னதையும் பூமிக்காவோட ஞாபகத்தையும் முதல்ல நினைப்புல இருந்து தூக்கி எறி. இப்ப வரைக்கும் அந்த போலீஸ்காரன் அருளால உன்னை மிரட்டதான் முடிஞ்சது. வேற என்னடா பண்ணிட்டான்? இத பாரு, எதுக்கும் பயப்படாத. இத பாரு மதன், வானத்துக்கு கீழே இருந்துகிட்டு இடிக்கு பயந்தா வாழ முடியுமா? ஆசைக்கு ஒரு தப்பு பண்ணிட்டு இப்ப நல்ல அவஸ்தைப்படுறேன். இந்த பூமிக்காவே ஒருவேளை விட்டு கொடுத்து போனாலும் இந்த போலீஸ்காரன் அருள் இருக்கானே, அவன் விட மாட்டான் போல இருக்கு. டேய், அந்த போலீஸ்கார அருள் என்னடா? அந்த பூமிக்கா சங்கரின்னு யார் வேணும்னாலும் வரட்டும்டா. அவங்க எல்லாரையும் நான் ஓட ஓட விரட்டுறேன். எனக்கு என்ன தோணுதுன்னா, அந்த போலீஸ்காரன் காசுக்காக அலையறான்னு நினைக்கிறேன். அவனுக்கு உண்மையாவே இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னு என்ன இருந்தா பூமிகாவை பத்தி சக்தி கிட்ட போய் சொல்ல வேண்டியது தானே? ஏன் இது வரைக்கும் சொல்லல? அப்படின்னா அவன் காசுக்கு தான் அலையறான். டேய், பயப்படாதடா. என் புள்ள கல்யாணத்தை யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாதுடா. அம்மா நான் சொல்றேன்ல, போ போய் ட்ரெஸ் மாத்து. போடா. ஏன் இவன் இப்படி பயப்படுறான்? வாங்க சீக்கிரம். வரோம். எல்லாருக்கும் ஒரு room, சாவி என்கிட்ட இருக்கு. சரியா? என்கிட்ட கேளுங்க, நான் தரேன். சரிப்பா. அப்புறம் அவங்களுக்கு சாப்பாடுங்களாம் ஒண்ணு. மாடியில வந்து டேபிள் இங்க வாப்பா. அத்தா என்னத்தா இது பாரு, என்ன? நீ அருக்காணி ரமாமணி எல்லாரும் மாப்பிள்ளை வீட்டுக்கு போய் மாப்பிள்ளை சரி அத்தா. அழைச்சிட்டு பூமிகா நீயும் இல்ல வேண்டாம், நீ மண்டபத்துல இருந்து எனக்கு கூட மாட ஒத்தாசியா. என்ன பூமிகாவும் வரட்டும், அவளுக்கும் மாப்பிள்ளை பார்க்கணும் ஆசையா இருக்கும்ல. ஆமாம்மா, பூமிகா எப்பவும் வீட்லயே இருக்கால, அவ இந்த மாதிரி நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டா ரொம்ப சந்தோஷமா இருப்பா. ஐயோ, அங்க போனா அவர் என்ன பாத்துருவாரு. அவரை பார்த்துட்டு அவருக்கு அதிர்ச்சியா இருக்கும். அப்புறம் என்ன நடக்கும்னே தெரியலையே. என்ன பூமியா போலாமா? சக்தி வரப்போற மாப்பிள்ளைய பார்த்தா அம்புடுதே, நீ அப்படியே அசந்து போயிருவேன். அவர் மக அழகு, அந்த மூக்கு கண்ணாடியும் ஆண் அழகந்தே. வந்து மாப்பிள்ளைய பாரு, வா கிளம்பு. இல்ல, நான் வேலைக்காரி தானே. இந்த மாதிரி விசேஷத்துக்கெல்லாம் உறவுக்காரங்க தானே போவாங்க. ஐயா அப்படிலாம் யோசிக்காத. டாக்டர் தானே உன்னை வேலைக்கு சேர்த்துக்க சொல்லி சிபாரிசு பண்ணாரு. அப்புறம் எதுக்கு யோசிக்கிற? அதான் நாங்க போய் மாப்பிள்ளை அழைச்சிட்டு வந்துடுறோம். சரி, வா பூமியா, வா.
என்ன புள்ள ஏன் அப்படி தயங்குற? அது மறந்தே போயிட்டேன். சக்தி அக்காவுக்கு மருதாணி வச்சு விடணும். நான் தான் மருதாணி வைக்கணும்னு சக்தி அக்கா விரும்புனாங்க. நான் இங்க இருந்து மருதாணி போடுறேன், நீங்க போங்க. சரி பொண்ணுரங்கம், நீங்க புறப்படுங்க, நேரம் ஆகுது. சரிங்க அத்தை. சரியா தான் நாங்க வரோம், நாங்க ஃபோன் பண்ணி சொல்லியாச்சா? டேய், நீங்க எப்ப வருவீங்கன்னு அவங்க காத்துக்கிட்டு இருப்பாங்களா? நான் ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன், நீங்க கிளம்புங்க. லேட் பண்ணாதீங்க. வரோம் அத்தை. போயிட்டு வாங்க. வரசா வா. டாக்டர் இன்னும் கொஞ்ச நேரத்துல மண்டபத்துக்கு வந்துருவாரு. அவர் என்ன பார்த்துட்டு என்ன நடக்கும்னு தெரியலையே. கன்னித்தாயே, நீதான் காப்பாத்தணும். போய் லேடிஸ் எல்லாம் முதல்ல ரெடியாங்க. எல்லாம் வந்துருவாங்க. சீக்கிரமா போய் ரெடியாங்க. வாங்க போங்க. என்னங்க இன்னும் ரெடி ஆகாம இருக்கீங்க? பா என்ன ஒரு மாதிரி டல்லா இருக்கீங்க? நீ பண்ண காரியத்தை நினைச்சா எப்படா நல்லா இருக்க முடியும்? ஏங்க, அவனே தான் செஞ்ச தப்ப நினைச்சு மனசு நொந்து போயிருக்கான். அவனை தேத்தி கொண்டு வரதுக்குள்ள எனக்கு போதும் போதும் ஆயி போச்சு. நீங்க எப்படி பேசுறீங்க? ஒரு பொண்ணுக்கு துரோகம் பண்ணிட்டு இன்னொரு பொண்ணுக்கு உன் மகன் தாலி கட்ட போறா. தப்பு செஞ்ச மகன் கல்யாணத்தை மனசாட்சி உள்ள ஒரு தகப்பனால நடத்த முடியுமா? அப்போ உங்க பையன் கல்யாணத்தை நீங்களே நிறுத்த போறீங்களா? சக்தியை நிச்சயம் பண்றதுக்கு முன்னாடி உன் மகன் இந்த தப்ப செஞ்சது தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிச்சிருக்க மாட்டேன். என்ன நம்பின என் நண்பனுக்கு, சக்தியோட அப்பனுக்கு நான் எப்படி துரோகம் பண்ண முடியும்? காலம் கடந்து உன் மகன் செஞ்ச தப்பு தெரிஞ்சதுனால உங்க முன்னாடி நான் கை கட்டி நிக்கிறேன். ஒன்னும் பேச முடியாம நிக்கிறேன். பா இந்த கல்யாணத்துக்கு நீங்க வருவீங்களா மாட்டீங்களா? வரேன்டா. வந்து ஒரு பொம்மை மாதிரி நிப்ப. மகன் பண்ண தப்ப வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு மௌன சாட்சியை ஆக்கிட்டியேன்னு அந்த ஆண்டவன் மேல பாரத்தை போட்டு ஒப்புக்கு உன்னை ஆசீர்வாதம் பண்ணுவேன். அவ்வளவுதானே, அது போதும். வர்றேங்க. வசந்தாமா, வாரம்மா மணி. வணக்கம்மா. வா இருக்கணி, வாப்பா. வணக்கங்க பெரியப்பா. பொண்ணு அழைச்சிட்டு வந்து மண்டபத்துல விட்டீங்களா? சக்திய சந்தோஷமா கண்ணால மண்டபத்துக்கு அழைச்சிட்டு போயாச்சு. இப்ப மாப்பிள்ளைய கூட்டு போலாம் தான் வந்தோம். மதன் ரெடியா தான் இருக்கான். என்னப்பா அப்படி பாக்குற? அங்க பொண்ணு வீட்டுல எல்லாரும் சந்தோஷமா கலகலப்பா இருக்கும். இங்க உங்க 3 பேத்தையும் பார்க்கும்போது முகத்துல கலைய காணோம். அது கல்யாணம் நல்லபடியா நடந்து முடியல இல்லையாப்பா, அதான்ப்பா. இப்ப எதுக்கு அதை நினைச்சு யோசிக்கிறீங்க? ஏமா, அப்போ கல்யாணத்துல ஏதாவது குழப்பமா, புதுசா ஏதாவது பிரச்சனை வந்துரும்னு பயப்படுறீங்களா? இங்க பாருங்க, அப்படி ஏதாவது பிரச்சனை வந்தா என்கிட்ட சொல்லுங்க. நான் தங்கமாத்த கிட்டயோ சக்தி அக்கா கிட்டயோ சொல்லி தீர்த்து வைக்கிறேன். என்னம்மா என்னமா பேசுறீங்க? நாங்க தெளிவா தான் இருக்கோம். அது என் பையனை ரொம்ப நல்லவனா வளர்த்துட்டேன். அவன் கல்யாணம் ஒரு குறையும் இல்லாம நல்லபடியா நடக்கணும் இல்லையா? அதான் அத பத்தி தான் யோசனை பண்ணிட்டு இருக்கோம். என்ன பெரியப்பா ரொம்ப அமைதியா இருக்கிறாரு? வந்ததுல இருந்து வாயை திறந்து ஒரு வார்த்தை பேசல. வானு கூட கூப்பிடல. வாங்க. அப்பா பெரியப்பா பேசிட்டாரு. அதுவும் நாங்க கேட்டதுக்கு அப்புறம் தான் வாங்கன்னு கூட கூப்பிடறாருல. என்ன பெரியப்பா? பொண்ணுரங்கம் புறப்படலாமா? இந்த பாரா மாப்பிள்ளைக்கு எவ்வளவு அவசரம். சக்தி கிட்ட மாட்டிக்கிறதுல மாப்பிள்ளை சாருக்கு அவ்வளவு இஷ்டமோ? சக்தி கிட்ட மதன் மாட்டிக்க போறானா? என்ன சொல்ற பொண்ணுரங்கம்? ஒண்ணும் புரியல. ஆமாங்க, இதுவரைக்கும் டாக்டர் சாரு தனியாளா சுதந்திரமா இருந்தாரு. ஆனா நாளையில இருந்து இவர் சக்தி பேச்ச கேட்டுதானே ஆகணும். ஓ, அந்த அர்த்தத்துல சொல்றியா? ஆமா, வேற எந்த அர்த்தத்துல சொன்னதா நினைச்சீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அம்மா கிளம்பலாமா? கிளம்பலாம்ப்பா. அப்பா ஏங்க, கிளம்பலாம். வாங்க, உங்க Dress எல்லாம் எடுத்து வச்சாச்சு, கிளம்பலாம் வாங்க. மாப்பிள்ளை வாங்க வாங்க வாங்க. என்னங்க வாங்க. ஹாய் மதன். வாடா வாடா. ஹாய்டா ஹாய்டா. தேங்க்ஸ் டா.
ஆண்டி அண்ணன் வந்துட்டாரு. ஆ. பூமிகா போய் ஆர்த்தி எடுத்துட்டு வா. வாங்க 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 மாப்பிள்ள வாங்க ஆர்த்தி சௌரியமா. தட்டுல ரெடியா இருக்குதுல்ல எடுத்துட்டு வர சொல்லிருக்கேன்டா. ஏன்டா அவசரப்படுற? எடுத்துட்டு வர சொல்லுங்க. ரமாமணி போமா, நீ போய் ஆர்த்தி எடுத்து ஓடி வா போ. ஆ. ஓய், நீ என்ன ஆர்த்தி தட்டு வச்சுக்கிட்டு இங்க நிக்கிற? அங்க வர வேண்டியதானே? நான் வரல, நீங்க எடுத்துட்டு போங்க. என்ன நீ ஏன் இவ்வளவு பயப்படுற? அங்க யார பார்த்து பயப்படுற? பயப்படுறியா? இல்ல, நான் பயப்படல. எனக்கு ஆம்பளைங்களை பார்த்தா கூச்சமா இருக்கும். கூச்சமா? பயம் இல்லையே? ஆஹா. என்ன கூச்சமோ போ. குடு சரோஜா, நீ எடுமா. சரிக்கா. நீ மாப்பிள்ளை நல்லா ஆர்த்தி சுத்துங்க. எடுமா. ஆ. மாப்பிள, இனி நீங்க உள்ள போக வேண்டியதே, மண்டபத்துக்குள்ளார போக வேண்டியதேன்னு சொன்ன மாப்பிள. குமரங்கம், மாப்பிள்ளைய உள்ள கூட்டிட்டு போ. வாங்க மாப்பிள்ள, எல்லாரும் வாங்க. வாங்க சரோஜி, வாங்க. மாப்பிள, என்ன யோசிக்கிறீங்க? என்ன வேணும்னாலும் என்கிட்ட சொல்லுங்க, உடனே ஏற்பாடு பண்ணிடுவேன்ல. நானே மேரேஜ் டென்ஷன்ல இருக்கேன். என்ன ஃப்ரீயா விட்டா போதும். டென்ஷனா? என்ன டென்ஷன் என்கிட்ட சொல்லுங்க, அந்த டென்ஷனை நான் வாட வாட விரட்டி போடும்ல. நீ ஒண்ணும் பண்ண வேணாம். நீ சும்மா இருந்தாலே போதும். ஏதாவது சமைக்கிற வேலை இருக்கும், அதை போய் பாரு போ. மண்டபத்துக்கு டாக்டர் வந்துட்டாரு. இங்க இருக்க எனக்கு மனசு ஒத்துக்க மாட்டேங்குது. கன்னி தாயே, டாக்டர் மட்டும் என்ன பாத்திரவே கூடாது. என் வேதனையை யாருக்கிட்டையும் சொல்லி ஆத்துக்க முடியல. தருங்க பிள்ளைகளா, வாரவைகளெல்லாம் நல்ல சிரிச்ச முகத்தோட கைய கூப்பி வர இருக்கணும். விளங்குதா? பணிவா இருக்கணும். நல்லா இருக்கு. வாங்க வாங்க, எப்ப வந்தீங்க? போங்க உள்ள போங்க. போங்க. வணக்கம் பொண்ணு. அக்கா வாங்க. வணக்கம் வணக்கம், வா உள்ள போ. சார் வணக்கம் சார். வணக்கம்பா. ஏமா சாந்தியம்மா, நல்லா இருக்கியா? ஜூஸ் சாப்பிட்டீங்களா? சரி சரி, உள்ளார போய் உட்காருங்க. யோ, என்ன உனதான்? என்ன அந்த போஸ்டர் எப்படி மங்கல அடிச்சிருக்கீங்க? நல்லா பளிச்சுன்னு போட வேணாமா? சார் நல்லா காஸ்ட்லியா தான் சார் வச்சிருக்கோம். ஆமா, பொண்ணு மாப்பிள்ள பேர் இன்னும் வரல. எப்ப போட போற? இது ஒரு நிமிஷம் சார், இது வந்துட்டு இருக்கேன் என்னப்பா சார். எம்புட்டு தாமதம்? ஏய், எல்லாம் சீக்கிரம் வா. வந்துட்டு என்னடா இருக்காங்க. இவ்வளவு நேரம்? சீக்கிரம் வா. ஏய் சீக்கிரமா வை சீக்கிரம் வா. வை சீக்கிரம் வை. பெருசா மாட்டு மாட்டேன் சார். மாட்டு நல்லா அழகா மாட்டுனா என்ன?
எல்லாம் சரி, கண்ணால தேதி என்ன வைக்கலையா? சீக்கிரம் வை. மாமா என்ன இந்தாங்க இருக்கு? டீ. ரைட்டு. அண்ணா எடுத்துக்கோங்க. சரிம்மா. இருக்கா நீ? என்ன அந்த பேரையும் எப்படி பார்த்துட்டு இருக்கிற? ஒண்ணும் இல்ல மாமா, மனசுக்குள்ள என்னென்னமோ தோணுது மாமா. சரி நான் வரேன் மாமா.